அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு சிறப்பு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியிலே சவுதி அரேபியா இலங்கைக்கு வழங்கி வரக்கூடிய மனிதாபிமான உதவிகள் பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இலங்கை மற்றும் சவுதி அரேபியா நாடுகளுக்கு இடையிலே சுமார் 50 ஆண்டு நட்புறவு காணப்படுகின்றது. எப்போதுமே இலங்கையின் அபிவிருத்தி, உட்கட்டமைப்பு, கல்வி போன்ற பல விடயங்களுக்கு சவுதி அரேபியாவின் மனிதாபிமான உதவி வரக்கூடியதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே மிக அண்மையிலும் கூட வயம்ப பல்கலைக்கழக கட்டிடத்திற்காக வேண்டி சவுதி அரேபியாவின் நிதியுதவியினால் மிகப்பெரிய ஒரு பங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா இலங்கைக்கு வழங்கக்கூடிய மனிதாபிமான உதவிகள் எவை? இதோ பாருங்கள். 1980களில் இருந்து சவுதி அபிவிருத்தி நிதியம் SFD இலங்கைக்கு கணிசமான நிதியுதவிகளை வழங்கியுள்ளது. இது நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வலுவான பங்களிப்பை காட்டுகிறது. இன்று வரை SFD சுமார் 425 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள 15 மேம்பாட்டு கடன்களை வழங்கியுள்ளது. இது நீர், எரிசக்தி, சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் 13 திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. முக்கிய திட்டங்கள் மற்றும் முதலீடுகள். இந்த ஒத்துழைப்பு 1981ஆம் ஆண்டில் முக்கிய உட்கட்டமைப்பு அடித்தளங்களுடன் தொடங்கியது. இதில் நீர் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான 29.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் கொழும்பில் மின்சார பரிமாற்ற திட்டத்திற்கான 19.8 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகியவை அடங்கும். இந்த ஆரம்ப முதலீடுகள் நிலையான நகர்ப்புற வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைத்தன. அடுத்தடுத்த ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் மற்றும் நதிகள் புனர் நிர்மாணத்திற்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டன. குறிப்பாக 1983இல் மகாவலி மற்றும் கழுகங்கை நதிகள் திட்டத்திற்காக 24.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், மேலும் 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் கழுகங்கை திட்டத்தின் வடக்கு பகுதியின் அபிவிருத்திக்காக முறையே 44.8 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் 15.8 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட்டன. இது பிராந்திய மேம்பாடு மற்றும் நீர்வள மேலாண்மையை வலுப்படுத்தியது. சுகாதாரத்துறை. கொழும்பில் மருத்துவமனை மேம்பாட்டுக்காக 2002இல் 12 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டன. மேலும் 2008இல் ஒரு வலிப்பு மருத்துவமனை மற்றும் சுகாதார மையங்களுக்கு 20 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட்டன. போக்குவரத்து உட்கட்டமைப்பு. 2004இல் மட்டக்களப்பு திருகோணமலை சாலைக்கு 10.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மற்றும் 2012இல் தேசிய ரீதியாக நெடுஞ்சாலைகள் வலையமைப்பிற்கு 59.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் போன்ற பெரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டன. பேராதனை, பதுளை, செங்கலடி சாலை 2015ஆம் ஆண்டில் 60 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டை கொண்டு புனரமைக்கப்பட்டது. கல்வி மற்றும் பிராந்திய மேம்பாட்டில் கவனம் செலுத்துதல். வயம்ப பல்கலைக்கழக நகர மேம்பாட்டு திட்டத்திற்காக 2017இல் கையெழுத்திடப்பட்ட 20 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தத்தால் கல்வி மேம்பாட்டுக்கு ஒரு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழக வசதிகள் ஜூலை 14ஆம் தேதி SFDயின் தலைமை நிர்வாக அதிகாரி மேதகு சுல்தான் பின் அப்துல் ரஹ்மான் அல் மர்ஷாத், மேதகு சவுதி தூதுவர் காலித் அல் கஹ்தானி மற்றும் பல அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த திட்டம் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சேவைகளை வழங்கும் வகையில் கல்வி உட்கட்டமைப்பு விரிவுபடுத்தல், கற்பித்தல் வசதிகளை மேம்படுத்தல், குளியாப்பிட்டிய மற்றும் மகந்துரவில் பல்கலைக்கழக வசதிகளை மேம்படுத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன. மேலும் 2018ஆம் ஆண்டில் சபரகமுவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடத்தை நிறுவ 50 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டன. இது சுகாதார நிபுணர்களுக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் பயிற்சி வழங்கும் திறனை வலுப்படுத்தியது. சவுதி மேம்பாட்டு நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த தொடர்ச்சியான கூட்டாண்மைகள் நிலையான வளர்ச்சி, சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கான சவுதி அரேபியாவின் ஒத்துழைப்பினை எடுத்துக்காட்டுகின்றன. இந்த நிதியுதவிகள் இலங்கையின் முக்கியமான உட்கட்டமைப்பு, சுகாதார மற்றும் கல்வி முன்னேற்றங்களை தொடர்ந்து வலுப்படுத்தி முன்னேற்ற பாதையில் பயணிக்க உதவும் என்பதில் ஐயமில்லை. இலங்கை குடிமக்கள் என்ற வகையில் நாம் சவுதி அரசிற்கும் சவுதி அபிவிருத்தி நிதியத்திற்கும் கௌரவ சவுதி அரேபிய தூதுவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சவுதி அரேபியா இலங்கைக்கு வழங்கி வரக்கூடிய இந்த மனிதாபிமான உதவிகளுக்கு நாங்கள் எப்போதும் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, இலங்கைக்கான சவுதி அரேபியாவின் தூதுவர்
ஹாலித் பின் ஹமூத் அல் கஹ்தானி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. 500க்கும் மேற்பட்ட ஆண் பெண் வேலை வாய்ப்பு வெற்றிடங்கள். கலர்ஃபுல் ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட். எம்ப்ராய்டர் மெஷின் இயக்குனர்கள், ஜூக்கி மெஷின் இயக்குனர்கள், லேசர் மெஷின் இயக்குனர்கள், தரம் சரிபார்ப்பவர்கள் மற்றும் ஆண் பெண் உதவியாளர்கள் என பல தரத்திலான வேலை வாய்ப்புகள். முன் அனுபவம் தேவையில்லை. இணைந்து கொண்டவுடன் பயிற்சிகளுடன் வேலை மற்றும் சம்பளம். மாதம் 55,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை சம்பளம். நாளாந்தம் 10 மணி நேர வேலை. ஞாயிறு மற்றும் போய நாட்களில் விடுமுறை. மேலதிக நேர கொடுப்பனவுகள், வருடாந்த பரிசுகள் மற்றும் சுற்றுலா பயணங்கள், ஊக்க ஊதிய கொடுப்பனவுகள், தயாரிப்பு ஊக்க தொகைகள், இலவச தங்குமிட வசதிகள், குறித்த தினத்தில் சம்பளம். நேர்முக பரீட்சை காத்தாங்குடி, மட்டக்களப்பு, ஹட்டன், தலவாக்கலை, கொழும்பு மற்றும் புத்தளம் ஆகிய பிரதேசங்களில் நடைபெறும். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0757 059 547 அல்லது 0771 970 181 அல்லது 0775 045 911. கலர்ஃபுல் ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட். இலக்கம் 570 கீழ் 15 வெரலத்துடுவ வீதி, மாபோலவத்தலை.